Hi friends, welcome back to KJR Guidance. நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் லொக்கேட் இருக்கக்கூடிய டாப் காலேஜான ஷிவ் நாடர் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜில் இன்ஜினியரிங் அட்மிஷன் எப்படி நடக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜை பற்றின அப்டேட்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது காலேஜை பற்றின டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காலேஜை பற்றின வீடியோஸும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த காலேஜ் பற்றி பார்க்கலாம். ஷிவ் நாடர் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே டாப் காலேஜ் இன் சென்னை. பிகாஸ் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் 1 crore வரைக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு டாப் காலேஜில் எப்படி அட்மிஷன் பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஷிவ் நாடர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஓவராலாக NIRF ரேங்கிங்கில் 81 பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இன்ஜினியரிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 46 பிளேஸில் இந்த காலேஜ் இருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜ் தான். அண்ட் இந்த காலேஜ் முக்கியமான நோட் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ். சொல்லப்போனால் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அண்ட் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1315. அண்ட் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்மளுடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 190 எபோ கண்டிப்பாக இருக்கணும். அதுலேயே முக்கியமாக பார்த்திங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மூணும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த காலேஜில் அட்மிஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 2 கேட்டகரியில் அட்மிஷன் நடக்கும். இப்போ கவர்மெண்ட் கோட்டா அப்படின்றப்போ கவுன்சிலிங்லேயே நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ கவுன்சிலிங் அப்படின்றப்போ கட் ஆஃப் இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா SSN ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணலாம். கவுன்சிலிங் கோட்டாவில் வரணும்னு நினைக்கிறவங்க கட் ஆஃப் இருந்தால் கவுன்சிலிங்கில் எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே பேசிக்காக நமக்கு கட் ஆஃப் 190 எபோ கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஷிவ் நாடர் யூனிவர்சிட்டியில் சீட் வேக்கண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஷிவ் நாடர் யூனிவர்சிட்டியில் 35% வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 65% சீட் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட் கோட்டா வேக்கண்ட்வே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸும் வந்துட்டு சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓசி கம்யூனிட்டியாக இருக்கவங்களுக்கு 31% பார்த்தீங்கன்னா சீட் கொடுத்துருக்காங்க. பிசி கம்யூனிட்டியில் வரவங்களுக்கு 26% வந்துட்டு சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் BCM சொல்லக்கூடிய பிசி முஸ்லீம் கேட்டகரியில் வரவங்களுக்கு 3.5% சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் MBC கேட்டகரியில் வரவங்களுக்கு 20% வந்துட்டு சீட் கொடுத்துருக்காங்க. SC கேட்டகரியில் வரவங்களுக்கு 15% சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் SCA கேட்டகரியில் வரவங்களுக்கு 3%, அண்ட் ST கேட்டகரியில் வரவங்களுக்கு 1% சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய 65% சீட்டும் வந்துட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா 7.5 ரிசர்வேஷன் SSN யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கவுன்சிலிங்லேயே பார்த்தீங்கன்னா 7.5 அப்ளை பண்ணியிருந்து நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருந்து கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரீ அட்மிஷன் கிடைக்கிற சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 7.5ல் வரவங்களுக்கு கண்டிப்பாக காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், பஸ் ஃபீஸ் எல்லாமே ஃபுல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 7.5 இருக்கிறவங்க கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் 7.5 அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த காலேஜில் 7.5லேயே சீட் கிடைக்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ரூரல் ஸ்கூல்லேருந்து படிச்சிருந்து ஸ்கூல் டாப்பராக வராங்க, அதாவது கிராமப்புற பகுதியில் படிச்சிருந்து ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு SSN யூனிவர்சிட்டியில் சீட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்து டாப் 15க்குள்ளே வர ஸ்டூடெண்ட்க்கும் வந்துட்டு சீட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலையுமே நம்ம ஒரு ஹையஸ்டான பிளேஸில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே சீட் இருக்குது இந்த காலேஜில். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அண்ட் தென் ஸ்டேட் போர்டில் வரவங்க அண்ட் ஸ்கூல் ஃபஸ்ட் வரவங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலேஜில் சீட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் எப்படி நடக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா SSN ட்ரிபிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணனா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனுக்கான கடைசி நாள் எப்போ இருக்குது அப்படின்னா May 5 வரைக்குமே இருக்குது. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணனா கூட மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிவிட்டு ஜூன் மந்தில் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் வரதுக்கு முன்னாடியே காலேஜ்லேருந்து வந்துட்டு இமெயில் கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஷிவ் நாடர் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான பேசிக்கான அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் அட்மிஷன் தேவைப்படுது, அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்படுது அப்படின்னாலுமே கண்டிப்பாக எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.